ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லிக்கு வடகறி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து கழுவி 2 மணி நேரம் ஆச்சு ஊற வச்சுருக்கோம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ நம்ம பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்கட்டும், ரொம்ப நைஸாக வேணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி இல்லாமல் நம்ம பருப்பை போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் நம்ம பருப்பை போட்டுக்குவோம். மிக்ஸி ஜாரில் ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். உப்பு சேர்த்துக்குவோம், 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நான் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்தளவுக்கு இருக்கட்டும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்தளவு இருந்தால் போதும். சோம்பு, உப்பு, பருப்பு 3 சேர்த்து அரைச்சிருக்கோம். நம்ம இது தோசைக்கல்லில் போட்டு தான் எடுக்க போகிறோம். அடை பக்குவத்தில் இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்லில் தட்டிடுவோம். தட்டி சுட்டு எடுத்துக்குவோம். சில பேர் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுப்பாங்க. அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. நான் எப்பொழுதுமே இப்படி தான் செய்வேன். அதனால் தோசைக்கல் ஆன் பண்ணிக்கலாம். கல் சூடாயிடுச்சு. கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதை தட்டி எடுத்துக்குவோம். ரொம்ப கனமாக தட்டிட வேணாம், கொஞ்சம் நைஸாகவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்குவோம். மீதம் இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டோம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும், நம்ம உதுத்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்குவோம். வடகறி தயார் பண்ணுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோம். கடாய் வச்சாச்சு, சூடாயிடுச்சு. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடாகட்டும். சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, பூ, பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம ஆல்ரெடி பருப்பு அரைக்கையில் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம். பார்த்து எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். கையில் வச்சு கிண்டிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்குவோம். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம்.
தண்ணி ஊற்றிக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கும். நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடிக்கும். நம்ம இப்போ இதை நல்லா உதுத்து வச்சுருக்கோம். அது கொதிக்கட்டும். நம்ம அப்புறம் போடையில் காட்டுறேன். இப்போ நம்ம வடகறி பருப்பு போட்டுக்குவோம். உதுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாச்சு. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், கொதிக்கட்டும். மூடி போட்டு முடிக்கும். சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிக்குவோம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். நமக்கு ரெடி ஆகிடுச்சு வடகறி. நம்ம கருவேப்பிலை போட்டுக்குவோம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ கொத்தமல்லி கிடையாது, நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வடகறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.